Ponvanda Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. வணக்கம். ஸோ லியோ வணக்கம் இப்படி தான் சொல்லணும். ஸோ இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் லியோ. எக்ஸ்பெக்டேஷன்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பற்றி பேச போகிறோம், படத்துக்குள்ளே வரப்போகிறோம். ஏன்னா விக்ரம் நீங்கள் கமிட் ஆகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா நீங்கள் கமல் சார் ஃபேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்படியான ஒரு சம்பவமாக இருக்க போகுது அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் டபுள் டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு விக்ரம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆக்டர் கூட ரெண்டாவது முறையாக அசோசியேட் பண்ணுறது வந்து விஜய் சார் கூட தான். ஸோ அப்படின்ற போதும் விக்ரம் முடிஞ்ச ஒரு பெரிய பிளாக் பஸ்டரோட நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது மாதிரி பல ஃபேக்டர் வந்து படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திருக்கு. உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது இந்த கதைக்குள்ளே போகும்போது? இப்போ எப்படி இருக்குது? அதே தான் நீங்கள் சொல்கிறது தான். இந்த எக்ஸ்பெக்டேஷன்கள்லாம் தாண்டி நமக்குள்ளே ஒரு ஃபியர் ஒன்று இருக்குல்ல, கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த மாதிரி அதே டைமில் முடிச்சணும்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பூஜை போட்ட நாள்லேருந்து இப்போ சென்சார் ஆன வரைக்கும் என்ன பிளானில் போயிருக்கோமோ அதுலேருந்து ஒரு துளி அளவு கூட குறையில. பட் மைண்ட் செட்டாக நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்கே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சுற்றி இருக்க ப்ரெஷர் பெருசாக இல்லை. ஏன்னா விஜனா இருக்கனால எல்லாம் பயங்கர கோஆப்ரேட்டிவ். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஈஸியாக படத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஓகே. மாஸ்டரோட ஆடியோ லான்ச்சில் வந்து உங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன் வந்து விஜய் சார் சொன்னது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக சொல்லியிருந்தார். சீன் பேப்பர் எதுவும் இல்லை, அப்புறமேல் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணோம், அப்புறம் எண்ட் ஆஃப் த டே சூப்பராக செட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி அவரோட த்ரூ அவுட் ஒரு ஹிட் படம் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அவருடைய ட்ராவல் பண்ணும்போது இன்னும் அந்த ஒரு மெர்ஜின்றது இருக்கும்லண்ணா. ஸோ எப்படி இருந்தது விஜய் சார் கூட? விஜயநாட் இந்த படத்துக்கு நான் பவுண்டு கொடுக்கும்போது, டைலாக் பேப்பர்ஸ் கொடுக்கும்போது அன்றைக்கி சொன்னேன், மறக்காமல் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருங்கண்ணா இந்த மாதிரி இந்த தடவை நான் கரெக்டாக கொடுத்தேன்னு சொல்லின்னு. அவரு நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தாரு, நடக்காமல் போயிடுச்சு. இல்லைன்னா தான் ஆக்சுவலி சொல்லியிருந்திருப்பாரு. அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அவங்களுக்கு தெரியும்ல, அவர் இப்போ ஒரு 4 வருஷமாக பழக்கம். ஸோ மாஸ்டருக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இப்போது அவருக்கு என்ன மாதிரி சீன் பேப்பர் முன்னாடி எப்போ கொண்டு போய் கொடுக்கணும், என்ன டைமுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் மட்டும் அவர் கம்ஃபர்ட்டாக வச்சிட்டோன்னா அவரோட ஒரு கூலான ஆள் யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுவும் இல்லாமல் கதை ஃபைனலாக ஒரு நரேஷன் போய் சொல்லும்போது அன்றைக்கி என்ன நரேஷன் சொல்கிறோமோ அதுக்கப்புறமா அவர் ஃபைனலாக படம் ஃபஸ்ட் காப்பி பார்க்குற வரையும் இடையில அதை ஒன் பி ஒரு சின்ன சஜஷன் கூட இருக்காது அவர் சைட்லேருந்து. எனக்கு இது இப்படி அது எதுவுமே இருக்காது. நம்புறாருன்னா பியூராக நம்பிடுவார், அப்படியே கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒர்க் பண்ணுறது ஜாலி தானே. சூப்பர். ஏன்னா விக்ரம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஸோ இவ்வளோ கேரக்டர்ஸ் அப்பயே சூர்யா சார் இருக்காங்கன்ற தகவலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் சொல்லியிருந்தீங்க, ஸோ லாக்டவுனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months எனக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கும் ரைட்டிங்க்குமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் லியோ பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ப்ரீ ப்ரொடக்ஷன் நீங்கள் ஒரு 5 months தான் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து ஒரு ட்வீட் போட்டிங்க, நான் சோஷியல் மீடியாவிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி August 1 ட்வீட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக January 30 67 அப்படின்ற அப்டேட்டோட அனௌன்ஸ் பண்ணிங்க. இடையில 5 மாதம். ஆனால் படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. சஞ்சய் தத் சார்லேருந்து, அர்ஜுன் சார்லேருந்து, த்ரிஷா மேம்லேருந்து அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த 5 மாதம் இவங்க எல்லாருடைய கேரக்டரையும் உருவாக்கி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ரைட்டிங்கில் கொடுக்குறதுன்றது போதுமான டைமாக இருந்துச்சா? விக்ரம் பண்ணும்போது அப்போ வந்து சைன் பண்ணது வந்து ரஜினி சாருக்கு படம் பண்ணுற மாதிரி. அப்புறம் கோவிட்னால அது நடக்காமல் போச்சு. கமல் சார் வந்து நம்மளே ஏன் பண்ணக்கூடாது, ஏன்னா சார் வந்து அப்போது அன்னத்தில் பிஸியாக இருந்தார், நம்ம ஒன்று பண்ணலான்னு. அப்போது விக்ரம் கதையில் இல்லை. ஸோ அதுக்கான டைம் அப்போ லாக்டவுனில் இருந்ததால் அப்போ எழுதுறதுக்கு இருந்தது. பட் இப்போ பண்ண இந்த லியோ கதை வந்து 5 வருஷம் முன்னாடி எழுதுனது. ஸோ பவுண்டுன்னு ஒன்று இதுக்கு எங்ககிட்டே இருந்தது. பவுண்ட் தாண்டி இதோட ஸ்டோரி போர்டே வந்து ஒரு புக் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா இது முன்னாடி பண்ணுறதுக்கு எழுதியிருந்ததுனால. ஸோ எனக்கு அவ்வளோ ஒன்றும் இதுக்கு பெரிய டைம் தேவைப்படலை. இப்போ அதுக்கப்புறமா இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி 5 yearsக்கு அப்புறம் இப்போ பண்ணும்போது இப்போ என்னென்னலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது அதுக்கான டைம் மட்டும் எடுத்துகிட்டு அது அதுக்கான டைம் இருந்தது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ புதுசாக போய் உட்காந்து ஒன்று எழுதியிருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட கொஞ்சம் டைம் பற்றி இருந்திருக்கு. அது போக அப்படி அடுத்தடுத்து எழுதிட்டு போகலாம். ஏன்னா மாஸ்டரில் தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஆஃப் இல்லை ஆல்மோஸ்ட் ரெடிங்கிற கண்டிஷனில் தான் ஷூட்டே போயிட்டோம். ஸோ அதனால் ஆந்திகோவில் எழுத வேண்டிய ப்ராசஸெல்லாம் இருந்தது. பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை, முன்னாடியே இருந்தது. ஏன்னா கைதி முடிச்ச உடனே அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ விக்ரம் முடித்தோடனே அடுத்து நீங்கள் விஜய் சாருக்கு பண்ணுறீங்கிற தகவல்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை எழுதும் போது அப்போது உங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருந்தது? ஸோ ஏன்னா இப்போ மல்டி ஸ்டாரர்ன்றது விக்ரம் ஒரு பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கு தமிழ் சினிமாவில். எல்லா படங்களையும் அதை நம்ம பார்க்க முடியுது. மல்டி ஸ்டாரர்ன்றது பிஸ்னஸாகவும் நமக்கு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற விஷயங்கள்லையும் சரி. ஸோ அப்போது நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஒரு மல்டி ஸ்டாரர் அப்படி
அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் எழுதிருந்தீங்களா இல்லை? இல்லை, நான் அது மல்டி ஸ்டாருங்கிறது வந்து நான் ஃபஸ்ட் படத்துலேருந்தே அப்படி தான் பண்ணுவேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சந்தீப், சார்லி சார், இவர் முனிஷ்காந்தன், இவங்க 4 பேருமே அதில் பார்த்தா லீடாக தான் இருப்பாங்க. என்ன அவங்க 2 பேருக்கு பாட்டு இருக்காது, இவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு சின்ன சின்ன சாங் இருக்குது, இது தவிர வேறு எதுவும் இல்லை. மீதி அதுவே எனக்கு மல்டி ஸ்டாராக தான் இருந்தது. என் கைதி அதே மாதிரி தான், கார்த்தி சார், நரேன் சார், அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக 4-5 பேர் அங்கேயும் சேர்ந்துருவாங்க. இந்த பசங்க மரியம் ஜாட் சார், இவங்க அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்துட்டு லீடா மாஸ்டரும் இதில் விஜயனா, சேதுனா, இவங்க இருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி விக்ரம் அண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ நான் ஃபஸ்ட்டுலேருந்து எழுத ஆரம்பிச்சு எல்லாமே மல்டி ஸ்டாருங்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல. எனக்கு அது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. ஐ மீன் நிறைய ஸ்டார்ஸை மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. அண்ட் அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு, வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குங்கும்போது இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னா அது நல்லது தானே. ஏன்னா என்றைக்குமே நம்ம இப்போ பண்ணதை பாலிவுட்லலாம் அவங்க ரொம்ப வருஷமாக பண்ணிருக்காங்க. நிறைய படங்கள் அவங்க மல்டி ஸ்டாராகவே தான் வந்துட்டுருக்கோம். நம்ம இப்போது அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் இப்போ தான் அதோட கல்ச்சர் இங்கே நம்ம பரவாயில்ல நம்ம பண்ணலங்க, முன்னாடியே பண்ணலாம். ஏன்னா முன்னாடி வந்து எனக்கு இந்த ஊமை விழிகள் படம் எனக்கு நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க இந்த படத்தை. அதில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்டார்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவ்வளோ ஒரு சீரியஸான ஃபிலிம் வரும். இணைந்த கைகள் அதே மாதிரி தான். எனக்கு அந்த 2 படங்களும் சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். ஓகே, டைட்டில் ஏன்னா விக்ரம்னு நீங்கள் டைட்டில் வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு, ஏன்னா பழைய விக்ரம் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ லியோ அப்படின்றதுக்கான டைட்டில் டிசைட் பண்ணது எப்படி நடந்தது? இல்லை, லியோ டைட்டிலுக்கு முன்னாடி இது ஒர்க்கிங் டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆண்டனின்னு இருந்தது. ஆண்டனி முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய காலப்போக்கில் மாதிரி அந்த படங்கள்லாம் வந்துச்சு, அந்த பேர்லேயே சில படங்கள்லாம் வந்துச்சு அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் லியோங்கிறது வந்து ஒரு டிஸ்கஷனில் ஸ்டண்ட் மாஸ்டர் சைட்லேருந்து அப்போ எல்லா பேர்களையும் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பேர் எனக்கு டக்குன்னு தோணுச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி லயனோட ஒரு பேர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அது யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு ஒன்று தோணுச்சு. அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கிற ஒரு டைட்டில் மாதிரி இருந்துச்சு லியோ அப்படின்னு. ஸோ அதனால் அது வைக்கலாம்னு சொல்லி சார். ஓகே, ஏன்னா ஆண்டனின்ற பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதனால தான் சஞ்சய் தத் சாருக்கு ஆமாம் அந்த டைட்டில் தான் வைக்கணுன்ட்டு இருந்தேன். பட் ஆண்டனிங்கிற பேர் அதை வைக்க முடியல. எனக்கு அந்த சவுண்டாக ஆண்டனி அப்படிங்கிறது பிடிக்கும். ஸோ அதனால தான் அது போயிடுச்சு. மார்க் ஆண்டனியெல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னனால தான் அது நாங்கள் மாற்றி இதுக்கு. ஸோ அந்த டேக்லைனோட அப்படியே பேசிடலாம்னு நினைக்கிறேன், பிளடி ஸ்வீட். ஏன்னா நீங்கள் ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தீங்க ஆரம்பிக்கலாமான்றது எப்படியோ அது மாதிரி தான் பிளடி ஸ்வீட்ன்ற விஷயம் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த 2 வார்த்தையை பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும் தாட் ப்ராசஸில். ஸோ அது எப்படி நடந்துச்சு? அது செட்டில் தான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு டைரக்ஷன் டீம் கூப்பிட்டா எல்லாரையுமே ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்பிக்கலாமா மாதிரி ஒன்று சொல்லணும். ஏன்னா ப்ரோமோ ஷூட் பண்ண போயிட்டோம் அன்றைக்கி. அதுக்கு என்ன சொல்லலான்னு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா கதையோட கனெக்டில் இருந்தது. அந்த ஸ்வீட்டை இந்த சாக்லேட் டேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. சரி ஓகே, அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளடி ஸ்வீட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு அண்ட் அப்படி ஒரு டேர்ம் இருக்கா, அது தப்பான இங்கிலீஷ் இல்லையே அப்படின்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே. ஓகே, இந்த எல்சியூ பற்றிலாம் வந்து விஜய் சார் ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருக்காரா? எல்சியூன்னு ஒரு விஷயத்தை இங்கே எல்லாரும் தமிழ்நாடே பேசுதே, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே பேசிதான் அவருக்கு. இது சினிமா பற்றி தான் அதிகமாக பேசுவோம். ஐ மீன் செட்டில் இருக்கும்போது அதெல்லாம் நிறைய பேசுவார். எல்சியூன்றது ஆக்சுவலி நம்ம வைக்கவே இல்லையா அந்த பேர், அது ஃபேன்ஸ் வச்சு தானே. அதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், அவங்களுக்கு வேண்டிய சேர்த்து வச்சுக்கிட்டு தான். பட் ஆனால் அவர் அதெல்லாம் வச்சு பயங்கரமாக பேசுவார். அப்போ கிண்டலாம் அடிப்பார். என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு ஷேர் பண்ணலாமாண்ணா? ஒன்றும் இல்லை, அவர் என்ன சும்மா இந்த நெட்டில் இங்கே எங்கெல்லாம் அந்த லோக்கினான் இருப்பாங்களே, அதே மாதிரி அவர் சொல்லி கூப்பிடுவார். வேறு சும்மா அப்பப்போ கூப்பிடுவார், ஓட்டணுன்னா அந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி தான் முக்கால்வாசி நேரம் ஷூட்டில் பிரேக்லலாம் ஏதோன்னு சொல்லி சிரிச்சு தானே இருக்கும் ஆப்வியஸாக. இல்லைன்னா யாராவது டைரக்ஷன் டீமில் இருக்கணும் நடந்த ஃபன் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஓகே, த்ரிஷா மேம் ஆன்போர்ட் அப்படின்ற போது ஆல்ரெடி ஹிட் காம்போ. நீங்கள் கில்லி பற்றி நிறைய இடங்கள்லையுமே பேசியிருந்துருக்கீங்க மாஸ்டர் டைமில் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது. ஸோ மறுபடியும் இந்த ஹிட் காம்போ வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற போது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அவங்களோட கேரக்டருக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியன்றது ரைட்டிங்கில் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ பொதுவாக சோஷியல் மீடியாலலாம் பார்க்குற மாதிரி உங்கள் படத்தில் இருக்க ஹீரோயின்ஸ்லாம் இறந்து போயிடுறாங்களே அப்படின்ற விஷயங்கள் வந்து மீம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இதில் த்ரிஷா மேம்க்கான கேரக்டர் பற்றி ஷேர் பண்ணலாமா? இல்லை, இது கொஞ்சம் ஐ மீன் ஒரு கப்பலாக பார்த்தோன்னா பிலீவபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் யோசிச்சது தான். அண்ட் இவங்க முன்னாடி பண்ண படங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி அங்கேயே இவங்களை பார்த்தாலே ஒரு ஃபேமிலி மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துடும் அப்படின்னு தோணுச்சு கதையாக. அண்ட் அப்படி இருந்தது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் இதில் கொஞ்சம் நல்லா
2-3 லவ் சீன்ஸ் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜஸ்டிஃபைங்காக இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே. ஏன்னா இப்போ ஷூட்டில் பண்ணும்போது ஏன்னா ஆல்ரெடி அவங்க 3 படம் பண்ணியிருக்காங்க. 3மே பயங்கரமான பேசப்பட்ட படங்கள். நீங்கள் அந்த படங்கள் பற்றி ஏதாவது 2 பேரும் காம்பினேஷனில் இருக்கும்போது ஏதாவது அந்த மெமரிஸ் ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கில்லியோ, திருப்பாச்சியோ, குருவியோ? எக்ஸாக்டாக எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி பேசல. பட் ஆனால் நிறைய பேசுவோம், நிறைய அது சொல்லி பேசிட்டுருப்போம். அதில் கில்லி அப்போ அன்பரி மாஸ்டர் வந்து அதில் ஃபைட்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே பேசி தான் இருப்போம். எக்ஸாக்டாக இப்படி பேசணுமான்னு சொல்ல தெரியல, பட் ஆனால் நிறைய பேசி தான் இருப்போம். ஏன்னா கமல் சார் வந்து உங்களை ஒரு பையன் மாதிரி அப்படின்றதான் அவரும் நீங்களும் பேசும்போதே தெரியுது, பொது மேடைகளில் பேசும்போதும் தெரியுது. அப்படிதான ஒரு விஷயங்கள் இருக்குது. கட் பண்ணால் இந்த இதில் சஞ்சய் தத் சார் வந்து உங்களோட பர்த்டே ட்வீட் பண்ணும்போது மை சன்ற வார்த்தையை கோட் பண்ணுறாரு. ஸோ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவரோட நீங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு ஃபேன் பாய் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. சஞ்சய் தத் சாரும் நீங்களும் எனக்கு தெரிஞ்சு லியோக்காக தான் மீட் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் டைமில் ஒருத்தர் வந்து மை சன்னு சொல்கிற அளவுக்கு எப்படி நெருக்கமாக முடியும் அப்படின்ற ஆச்சரியம் இருந்துச்சு. இல்லை, அது எனக்கு நான் சஞ்சய் தத் சாரோட ஒர்க் பண்ணும்போது நான் யோசிச்சிருந்தப்போ நான் நினச்சது, நான் சினிமாவில் அவரை பார்க்கும்போது இருந்த பிம்பம் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு நேரில் போய் பேசும்போது. அவர் மாதிரி ஒரு ஸ்வீட்டானாலும் பார்க்க முடியாது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார். அவருக்கு தமிழில் பேசி நடிக்கணும் இந்த படத்தில். இது வரையும் அவர் பேசி நடிச்சதில்லை தமிழில். ஸோ அதுக்காக டெய்லியும் டியூஷன் மாதிரி ஆரம்பிப்போம். சாயங்காலம் உட்காந்து தமிழில் ஒவ்வொரு உச்சரிப்பாக சொல்லி அதை நான் செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதில் சரியான ஒரு பாண்ட் ஒன்று இருந்தது ரெண்டு பேருக்கு. எனக்கு அவரோட சின்சியாரிட்டி பயங்கரமாக பிடிச்சது. அப்புறம் ஒரு வித்தின் வீக்கில் அவர் என்னை பையன் கூப்பிட ஆரம்பிச்சார். அவர் அப்பா தான் கூப்பிடவே சொல்லுவார் அவரை. நான் அப்படி தான் கூப்பிடுவேன். இப்போ கூட ஒரு 2 நாள் 3 நாள் ஃபோன் பண்ணல அப்படின்னா, சன் யூ ஃபர்காட் மீ அப்படின்னு மெசேஜில் அனுப்பார். அதுக்கப்புறம் நான் திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அவர் பயங்கர ஸ்வீட்டான. ஓகே. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார் ஆண்டனி தாஸ். ஒரு மாதிரி பிளட்டியாக இருக்கார். ஆனால் உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார். இந்த பிளட்டி ஸ்வீட் அவர் எங்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் ஸ்வீட்டாக தான் இருப்பார். அவர் மாதிரிலாம் ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் பார்த்துக்கவே முடியாது. அந்த மாதிரி சூப்பரான ஆள் அவர். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ படங்கள் பார்த்துருக்காரு. அவரை பற்றின பயோபிக்கே எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய நபர் இண்டஸ்ட்ரியில். ஸோ எவ்வளோ பேரை சந்திச்சுருப்பார். ஸோ அவர் உங்ககிட்ட அட்மையர் பண்ண விஷயம் இல்லை, உங்களோட மேக்கிங் சென்ஸ் பற்றின விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரு அவங்ககிட்ட? அவர் என்னோட இந்த எடிட் சென்ஸை பற்றி அடிக்கடி சொல்லிட்டு செட்டில் நான் மேக்ஸிமம் இவ்வளோ போதும், எனக்கு இந்த ஆங்கிள் மட்டும் போதும்னு ஒரே விஷயத்தை திரும்பிலாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். அண்ட் அதை வந்து அவரே கேட்பார், இது ஓகேயா, நான் இந்த ஆங்கிள் தான் எடுத்தேன், இது ஓகேவான்னு கேட்பார். ஆனால் நான் கட் பண்ணி காமிச்சிடுவேன். ஈவினிங் ஒரு 2 சீனில் அவர் கட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அவர் அதை பற்றி தான் திருப்பிட்டு இருந்தார். எப்படி எடிட் இங்கேயே தெரிஞ்சுது, அவர் தான் சார் அது மொத்தமாகவே இவ்வளோ எடுத்தாலே போதும்னு தெரியும். அதுதான் அதிகமாக சொல்லுவார், அதுதான் அதிகமாக பேசுவார். இன்ஃபேக்ட் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னார்னு நினைக்கிறேன். கான்ஸ்டண்ட்டாக அவன் யோசிச்சிட்டே இருக்கான், அது அவனுக்கு தேவையானது மட்டும்தான் எடுக்கிறான், எக்ஸ்ட்ரா ஒன்றும் எடுக்க மாட்டேன்றான். ஓகே. அந்த அவர் வாயிலிருந்து வரது பெரிய விஷயம் தான், நிறைய பார்த்துருக்கேன். டன். ஸோ சமீபமாக அதான் நீங்கள் பேசும்போது இப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன ஷேர் பண்ணார் உங்கள் அப்பா? ஸ்டானிஷிங்காக இருக்குனாரு, ரொம்ப பிடிச்சிருந்தாரு அவர். இன்ஃபேக்ட் அவர் வந்து செட்டில் லாஸ்ட் நாள் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்புறம் நான் எங்கள் அப்பா ஊர்லேருந்து வர வச்சு அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி பேசிட்டுல இருந்தாங்க. நான் இதெல்லாம் சஞ்சய் தத் சார் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர இப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன நான் அவர் பேசணும்னு நினச்சாரு அப்பா கிட்ட? ஏன்னா நிறைய ஸ்டார்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க கமல் சார்லேருந்து. தெரியல, அவங்க 2 தான் பேசியிருந்தாங்க. நான் ஷூட்டில் இருந்தேன். இவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு ஹிந்தி தெரியாது. என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியல. நடுவில் வந்து ஒரு பொண்ணு டிரான்ஸ்லேட்டரை உட்கார வச்சுருந்தேன். நீங்கள் உங்களை பேச வச்சுருக்கேன், ஏதோ பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் சும்மா ஸோ ப்ரௌட் ஆஃப் யுவர் சன்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேசியிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அப்படியே ஹரால்ட் தாஸ் பக்கம் வரோம். ஆக்ஷன் கிங் வந்து நம்ம ஹீரோவாக பல படங்களில் என்ஜாய் பண்ணியிருந்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ சமீபமாக வில்லனாக பல படங்களில் வந்து சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரே மாதிரியான ஃபிசிக்கு, வயசாகிறதே தெரிலன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கார். ஸோ ஹரால்ட் தாஸ் லியோவில் எப்படி இருப்பார்? நம்ம அர்ஜுன் சார் நிறைய வில்லனாக பார்த்துருக்கோம். பட் ஆனால் அதில் அவர் வில்லனா பண்ணாலும் ரொம்ப ஒரு மாதிரி சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பார், வில்லனாக இருப்பார். இதில் அதெல்லாம் இல்லாமல் கிரவுண்டடாக இருப்பார். இப்படி நம்ம பார்த்ததே இல்லை. அண்ட் அவர் 2-3 சீன் எடுக்கும்போது சொன்னார், வந்து என்னை பிடிச்சி முதுகில் குத்திட்டுலாம் சொன்னார், இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை, நான் லைஃப்பில் என்ன பண்ண வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது செம்ம ஃபன்னாக வரும், சரியான ஃபன்னாக வரும் எங்களுக்கு. அதான் ஸ்டண்ட் எடுக்கும்போதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லுவோம், இதுபோது இப்படி பண்ணி அப்படி பண்ணுன்னு சொல்லும்போது நானும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்லாம் பேசிட்டு இருந்தோம். 170 படம் பண்ணியிருக்காரு. படத்துக்கு ஆவரேஜாக 5 ஃபைட்னு போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 900 ஃபைட் பண்ணியிருக்காரு. நம்ம இதில் போய் இதுக்கு மேலே அவர் என்ன ஃபைட் பண்ண சொல்லி கேட்க போகிறோம் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்போம். செம்ம ஃபன், அவரும் செம்மஜாலி, எல்லாம் பயங்கரமாக மிங்கிள் ஆகிட்டாங்க. சூப்பர். ஓகே. ஸோ அவருடைய படங்களில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச படங்கள்? ஜென்டில்மேன் முதல்வன். சூப்பர். ஸோ சங்கர் சாரோட படங்கள் சரியான படம்.
ஓகே. ஹரால்டு தாஸ்ன்ற பேர் வந்து ஏன்னா ஆண்டனி தாஸ்ன்றது நீங்கள் சவுண்டிங் சூப்பராக இருந்தாலும் பழக்கப்பட்ட ஒரு பெயராக இருக்குது ஆண்டனின்றது. ஹரால்டுன்றது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ இந்த டேர்ம் வந்து இல்லை அப்படியே பேர் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் எடுக்கிறது தான் அது ஒரு தனியாக ஒரு ப்ராசஸ் மாதிரி போகும். கதையில் எல்லா கேரக்டர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பேர்ஸ் எல்லாம் பசங்க கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஏதோ ஒன்று நோட்டபுளாக இருந்தால் வைக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு சவுண்டையும் தாண்டி சில கேரக்டர்ஸோட பேர் வரும்ல அதுக்கு வேண்டிக்கலாம். ஸோ டேரக்டர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுன் சாரும் டைரக்டர் தான், கௌதம் சார் இருக்காங்க, மிஸ்கின் சார் இருக்காங்க. ஸோ நிறைய டேரக்டர்ஸும் உள்ள அசோசியேட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க ஏன்னா நீங்கள் நிறைய படங்கள் அவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாரும் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் எழுதின கேரக்டராக பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது? ஹாப்பியாக இருக்கிறத தாண்டி ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய டைம் இருந்தது. ஏன்னா நாங்கள் மிஷ்கின் சார், கௌதம் மேனன் சார் எல்லாருமே டிரெக்டர்ஸுங்கனால அவங்களுக்கு தெரியும் என்ன எப்படிங்கிறது. அவங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே தெரியல என்ன எப்படி போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஷார்ட் வைக்கும்போதும் சரி, அவங்களுக்கு சீன் சொல்லும்போதும் சரி, அவங்க டேரக்டர்ஸுங்கிறது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு. பட் ஆனால் அவங்க எல்லோரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் வந்தாங்க. அவங்களுக்கு அவங்களோட போர்ஷன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ விக்ரமில் வந்து காயத்ரி ஆன்போர்ட் அப்படின்ற போது, ஸோ இந்த காஸ்டிங்கில் காயத்ரியோட ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இவங்க காஸ்ட் பண்ணிருப்பாங்க? டிஃப்ரெண்ட்டான காஸ்டிங்காக இருந்தது. அப்படி ஃபகத்க்கு பேர் இவங்க அப்படின்ற போது இருந்தது. அதை அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து பிரியா ஆனந்த் நடிக்கிறாங்க அப்படின்ற போது சமீபமாக அவங்க எந்த படங்களையும் அவங்கள நம்ம பார்க்க முடியல. ஸோ அவங்களோட கேரக்டர் அவங்கள நீங்கள் பிக் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஒன்றும் பேசிக்காக நமக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் நம்புற மாதிரியா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுதான் ஆக்சுவலி கேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கௌதம் மேனன் சாரோட கூட ஒரு பேர் வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ யார் செட் ஆவா அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக பிரியா இருந்தாங்க. பிரியானந்த் வந்து ஆக்சுவலி அவங்க இதில் நடிச்சிருக்க வேண்டியது விக்ரமில். இல்லை அந்த மருமகள் கேரக்டருக்கு நடிச்சிருக்க வேண்டியது அங்கே மிஸ் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே நடிக்க முடியலன்னு சொல்லி அங்கே இருந்தாலும் அப்போ நான் இதில் நடிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் காஸ்ட் பண்ணோம். சூப்பர். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு துப்பாக்கிக்கு காசு பண்ணணும்னு நினச்சதா முருகதாஸ் சாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் சார் படம்னா இந்த படம் தான். ஓகே. நடுவில் சர்ப்ரைசிங் எலமெண்ட் ஃப்ரம் மலையாள இண்டஸ்ட்ரி மேத்யூ தாமஸ். ஸோ நிறைய படங்கள் அவர் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் ஒரு ட்ரெய்லரில் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஷாட்டில் இருக்கார். இன்னொன்று விஜய் சார் எல்லோரும் ஃப்ளாஷ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது குழந்தைய தூக்கிட்டு நிற்கிறது அவர் தான். இப்போ விஜய் சார் கூட ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அவரை பற்றி பேசலாம். ஸோ அவருடைய கேரக்டர் பற்றி பேசலாண்ணா. பெர்ஃபார்மன்ஸ் தான். அவனோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன், சரியான பெர்ஃபார்மர் அவர். அண்ட் ஸோ ஈஸியாக ஹெல்ப்ஃபுல் ஆஃப்னு சொல்லி தான் கூப்பிட்டோம். அண்ட் அதே தான் நமக்கு ஸ்ட்ரென்த்தே வந்து யாரெல்லாம் சரியான பெர்ஃபார்மன்ஸோ அவங்க ப்ராப்பராக எடுத்து இந்த கேரக்டர் டிசைனில் வச்சிட்டாலே நம்மளோட வேலையில் 50% முடிஞ்சுன்னு அர்த்தம். அண்ட் அதனால தான் எனக்கு மேத்யூ ரொம்ப பிடிக்கும். மேத்யூ சூப்பராக பண்ணேன். அதுலேயும் அவர் விஜய் சாரோட ஃபேன். ஒரு ஜோன் நினைக்கிறேன் அந்த படத்துலையுமே சாரோட பாட்டு பாடிருப்பாங்க. ஸோ அடுத்த படம் பார்த்தா ஆன் போர்டுன்ற போது அவரே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த செட்டில் அவர் மட்டும்தான் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தானேண்ணா? இண்டஸ்ட்ரியில் ஆமாம், அவர் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது திடீர்னு ஒரு ட்ரெய்லர் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு சீரியல் கில்லர்ன்ற மாதிரி ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா சாண்டி மாஸ்டர். ஸோ திடீர்னு இதில் விக்ரமில் தான் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பழக்கமாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பத்தல சாங்கில். ஸோ அதே மாதிரி டீனா இவங்க வசந்தி அக்கா அவங்களுமே வந்து நீங்கள் ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஒர்க் பண்ணும்போது தான் நீங்கள் விக்ரமில் காஸ்ட் பண்ணீங்க. விக்ரமில் பார்த்துட்டு இவரை லியோவில் காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்க மேலே உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் இருந்துகிட்டே இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. நம்ம கதைக்கு என்ன தேவையோ அதுதான். ரெண்டாவது நம்ம அவங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் நம்ம வேற ஒன்றும் பார்ப்போம்ல. இப்போ வசனிகா வந்து எனக்கு எப்படி அதுக்கு மைண்டில் வந்ததுன்னா அவங்களோட ரிஃப்ளெக்ஸ் தான் ஞாபகம் வருது. 1000 பாட்டுக்கு ஆடிருக்காங்கன்னா அவங்களால சண்டை போட முடியும்னா போட முடியும். அவங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி சாண்டி வந்து அவங்களும் ஒரு சரியான ஆக்டர் இருக்காங்கிற மாதிரி எனக்கு விக்ரம் டைமில் தெரிஞ்சு நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி அடுத்து பண்ணுறதுல நம்ம பண்ணலாம் மாஸ்டர், நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி இதில் பண்ண வச்சு ப்ராப்பராக செட் ஆன. அப்படி அப்போ எப்பவும் போல் பிளட் மேக்கப்லாம் நான் தான் போட்டுவிட்டுருந்தேன் சாண்டிக்கு தடவை. ஸோ ப்ராப்பர் நம்ம நினச்ச மாதிரியே சாண்டி இருந்தால் அப்படி சாண்டி பிஸியாகிடும் அப்படி ஆக்டராக இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம். சூப்பர். ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும் அப்படி. அவரோட போர்ஷன் நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா சீரியல் கில்லர் அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கான ப்ரெசன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் எல்லாருமே ஸ்டாண்ட் அவுட்டாக தெரிவாங்க அவங்கவுங்க. அதில் சாண்டி வந்து ரொம்ப நோட்டபுளாக தெரியும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பரமேஸ்வரன் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. முதல் 2 படம் சத்யன் சுரன் ஒர்க் பண்ணாங்க, அடுத்து கிரீஷ் பண்ணாங்க. ஸோ மனோஜ் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஏன்னா விஜய் சார் ஆல்ரெடி பீஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நண்பன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஒரு டேரக்டரும் சினிமோட்டோகிராஃபர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரின்னு நிறைய இன்டர்வியூஸில் வந்து டேரக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் சினிமோட்டோகிராஃபர்ஸ் மாறி ஒவ்வொரு படங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த கனெக்டிவிட்டி பாண்டுன்ற ஒரு விஷயம் வந்து எந்த டைமில் வந்து அந்த வேவ் லென்த் ஒரே மாதிரி சிங்க் ஆகும்?
இல்லை நம்ம விஷன் கன்வே பண்ணுறது தானே. இப்போ நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக மனோஜ் சார் பண்ண படங்களை விட இது வேறு பேட்டர்ன் இருக்கும். அது காரணம் நம்ம எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்கிறதால. அண்ட் அவர் மாதிரி ஒரு டெக்னீஷியன் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான டெக்னீஷியன். அவரோட ரிக்ஸ் எத்தனையுமே அவரே வச்சுருப்பார். கேமராலேருந்து என்னென்னலாம் தெரியும். அவர் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுறது கேமராவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். அண்ட் அது மேலே அவருக்கு இருக்கிற பேஷன் வந்து பயங்கரம் வந்துச்சு. சரி, ஆல்மோஸ்ட் கேமராமேன்ஸ் அதே மாதிரி தான். எப்பவும் ஃபஸ்ட் படம் மாநகரம் பண்ண செல்வா வந்து இப்போ அவனோட க்ரோத் பார்த்திங்கன்னா அவன் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம யார் கூட பார்க்கறத தாண்டி எண்ட் ஆஃப் தி டே ஃபிலிம் தானே. ஸோ அதுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ மனோஜ் சார் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறாரு அப்படின்னா அவர் எந்தெந்த வகையிலலாம் நான் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த வகையெல்லாம் யூஸ் பண்ணேன் இந்த படத்தில். அவருமே அதுக்கான ஒரு இவர் தான். ஏன்னா அவருக்கு சிஜியில் பயங்கர இன்வால்மெண்ட் ஜாஸ்தி. அவர் ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறாரு. தெலுங்கு படங்கள் நிறைய இங்கே வந்து ஷூட் பண்ணுறாங்க. ப்ரீ விசுவலைசேஷன் வந்து அவரில் அது பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தில் சிஜி புல் ஆஃப் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். எனக்கு எப்படி அன்பரி மாஸ்டரோ அதே மாதிரி தான் இவரும் இருந்தார், மனோஜ் சார் இருந்தார். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சதீஷ்குமார் ஆகட்டும், அன்பரி மாஸ்டர் ஆகட்டும், ஃபிலோமின் அண்ணா எல்லாருமே அவங்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீம், அதாவது டீம் ஒர்க் ஜெயிக்கும் அப்படின்றத தாண்டி குறிப்பாக சினிமாவில் வந்து ஒரே டீம் வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னாலும் இதே டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க. அடுத்து இதை விட இன்னும் பெரிய படங்கள் பண்ணணும்னாலும் இதே டீம் இருப்பாங்க. அப்படின்ற போது அஸ் அ டீமாக ஒரு விஷயத்தை நோக்கி முன்னெடுத்து போகிறதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெளியிருந்து பார்க்கும்போது. ஸோ உங்களுக்குள்ளே பேசிக்கும் போது அடுத்து நம்ம இதை பண்ணுறோம், அது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்குல்ல. எல்லாரும் வெவ்வேறு படங்களில் பிஸியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னன்னே எல்லாரும் டக்குன்னு வந்துடுறாங்க இல்லையா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட் எப்படின்னா இருக்குது? இல்லை, ரெண்டாவது நீங்கள் மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுல பெனிஃபிட்னா ஒரு என்ன, இதில் யாருமே இதில் இந்த குறை சொல்லிக்கிற கேமெல்லாம் விளாட முடியாது. என்னால் தான் உன்னால் தான் அப்படிலாம் இல்லை. எல்லோரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ப்ராப்பராக போட்டு தான் ஆகணும். அண்டு ஸ்டார்ட் பண்ணது ஒரு கோடி ரூபா படத்துலேருந்து ஆரம்பித்ததுனால எங்களுக்கு அதுக்கு முன்னாடி காசே இல்லாமல் பண்ண ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லாம் ஒன்றா இருந்துட்டதால் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அதில் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு என்னோடய வேலை சுலபம் தான். எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதால எக்ஸாக்டாக எனக்கு என்ன வேணுங்கிறது நான் சொன்னால் போதும், அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிமிட்டில் பண்ணிடுவாங்க. சதீஷனாலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு லியோ ஷூட்டிங் அப்போ 2 தடவை அட்மிட் ஆனார் ஹாஸ்பிட்டலில். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தது. இங்கே இந்த செட்டு முடியிருக்குள்ளே அந்த செட்டு வந்துடணும், அது முடியிருக்குள்ளே இங்கே வந்துடணும், எல்லா செட்டும் பெரிய பெரிய செட்டு. ஸோ ஆனால் அவருக்கு டைமே இல்லாமல் இது பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லி அது ஆஸ் அ டீமாக இருந்து ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் ஈஸி தான். அது டெக்னீஷியன்ஸ்கிட்ட போய் ப்ரொஃபஷனலி வேலை வாங்குறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸாக சைடான்னு சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் தான். இல்லை, ஓகே. ஸோ அனிருத் அவர்கள் இப்போ சமயமாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து லோகேஷ் வந்து என்கிட்ட இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படிலாம் எனக்கு எதுவும் கேட்க மாட்டார், நான் கொடுக்குறத அவரை அதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாருன்ற இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு தடவை கூட அவரும் நீங்களும் கம்போசிங் செஷன்லையோ இல்லை ரெக்கார்டிங் செஷன்லையோ உட்காந்ததே இல்லையாண்ணா? மோஸ்ட்லி இல்லை. ஒன்று பண்ணிட்டு காமிப்பா அப்படி அதில் தான் உட்காருவோம். இல்லை வேற எங்காவது உட்காந்துருப்போம், வேற எங்காவது உட்காந்து அதை பற்றி பேசிட்டு இருப்போம். அப்போ பேசிட்டு சில விஷயங்கள் மட்டும் மெயினாக இந்த ஓஎஸ்டி தான். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் என்ன கேட்குறேங்கிறது அணிக்கு கேட்கணும்னு சொல்லி, ஸோ அதை மட்டும் அணிகிட்டு காமிச்சிடுவேன். நான் இந்த சீன் இந்த மூடில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அணி வந்து பயங்கர குயிக்கில் டக்குன்னு அந்த படத்தை பார்த்தா அந்த எமோஷன்லாம் ஈஸியாக பிடிச்சி எதை எங்கே மேட்ச் பண்ணணும்லாம் தெரிஞ்சு ஒன்று பயங்கரமாக பண்ணிடுவேன் அப்படி. அண்ட் சாங்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நான் பெருசாக எனக்கு வாங்கிட்டு போகிற பழக்கம் இல்லை. அதனால நான் போஸ்ட்டில் தான் சாங் அதிகமாக க்ரியேட் ஆகும். அதுவும் படத்தை காமிச்சிட்டு பண்ணுறதால இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். ஏன்னா இப்போ பெரும்பாலும் மாண்டாஜ் சாங்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நான் ரெடிதான்றது அது பக்கா மற்றது எல்லாமே மாண்டாஜில் வருது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும்போது கரெக்டாக அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த பாயிண்ட்டில் வந்து நமக்கு இந்த இது தேவை அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு அவருக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்கும்லண்ணா, அந்த கான்வர்சேஷன் பற்றி பேசலாமா? இல்லை, அப்படி ஒரு டிஸ்கஷனே வராது. ஏன்னா இது சாங்குன்னு தெரிஞ்சு அந்த மாண்டாஜ் எடுப்போம். நாங்கள் ஷூட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று போட்டு ஷூட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி ஏதாவது எனக்கு அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று போட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துடுவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த போர்ஷனில் கரெக்டாக அதுக்கு எமோஷன் லீடு எங்கே எப்படி வேலை செய்யுதுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடுது. இப்போ நம்ம சொல்லி பாட்டு வாங்குறதுக்கும் ஆல்ரெடி இருக்கிற ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தானே. அது லிப்ஸிங்கும் இல்லை. ஸோ கொஞ்சம் அண்ட் அணி வந்து அதில் ஜீனியஸ். அதில் அந்த மூடுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லி பிடிக்கிறதுல இன்னொரு 3 பாட்டு ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. இன்னும் 3 இருக்கா? அதுமாதிரி அந்த மாட்டாஜ் அது அத்தனையுமே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லாம் கதையோடு இருக்கும். பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்கேன். டன். ஏன்னா இப்போ கடந்த 3 மாதம் 3 படம் வருது, 3மே பெரிய பெரிய படங்கள் அப்படின்றத. ஜெயிலர், போன மாதம் ஜவான், இந்த மாதம் லியோ அப்படின்றது வந்து இன்னொரு 8 படம் இருக்குது. எல்லா ஸ்டார்ஸோடும் அணி தான் பண்ணுறேன் அப்படி. சூப்பர். ஓகேண்ணா, விஜய் சாரோட லுக்கு பற்றி பேசணும். ஏன்னா மாஸ்டரில் வந்து ஜேடியோடைய லுக் வந்து வரும்போது அவரோட வழக்கமாக இருந்த லுக்கை விட
இது வந்து வேறு மாதிரி இருந்தார். அதுக்கு முன்னாடி பிகில் பண்ணார். பிகிலில் அவர் வழக்கமாக ஒரு லுக் இருக்கும், அதுலேருந்து வேறு மாதிரியான ஒரு லுக்கில் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் அந்த காஷ்மீர் போர்ஷனில் வரக்கூடிய லுக்குமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த 2 லுக்குமே வந்து இப்படி தான் அப்படின்றது வந்து நீங்கள் எடுக்கிற காலா, இல்லை நீங்களும் விஜய் சார் எடுக்கிற காலா, இல்லை அவர் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாரு? முன்னாடி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுவோம், இப்படி இருக்கலாம், இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம், இந்த கேரக்டர் இப்படி இருக்கலான்னு. அந்த ஸ்கெட்ச் தான் அவர்கிட்ட கொடுத்து அவர் நம்ம முடி வளர்த்து சொல்லியிருந்தேன். அந்த வாரிசு முடிகிற கடைசி ஷெட்யூல் டைமில் எவ்வளோ முடி வருதோ வளர்த்துருங்க, ஒரு 3-4 months அதுக்கப்புறமா டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வளர்த்துருந்தாரு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணி 2-3 லுக் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன்று லென்த்தியாக பின்னாடி ஃபங்கில் விட்ட மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்வின்ஸ் ஆகாமல் அவர் இந்த மாதிரி லுக்கில் போகலான்னு திருப்பி வேற ஒரு டிசைனர் கூப்பிட்டு இந்த மாதிரி லுக்கில் போகலான்னு சொல்லி இப்போது இதுவும் இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ கடைசியாக பண்ணது தான். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 லுக் ட்ரை பண்ணி தான் அச்சீவ் பண்ணோம். ஆல்டர் ஈகோன்னா என்னென்னா? ஆல்டர் ஈகோன்றது எப்படி சொல்கிறது, நம்ம இந்த ஃபைட் கிளப்பில் வர்றது தான். நம்ம எப்படி இருக்கமோ ரியலில் ஒன்று, நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுதான் ப்ராப்ளி ஆல்டர் ஈகோ. ஓகே, ஏன்னா நானடி தான் பாடு வரும்போது ஆல்டர் ஈகோ அப்படின்ற ஒரு டேக்கோட தான் வந்தது. ஆல்டர் ஈகோனா என்ன அப்படின்றது வந்து இப்போ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இப்போ நாங்களாம் யூகிக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்துருப்பீங்க. ஓ இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த ஆல்டர் ஈகோன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. இல்லை அது ஆல்டர் ஈகோன்ற வார்த்தை வந்து மாஸ்டர் டைம்லேயே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க நிறையா, மாஸ்டரோட டைம் ஆரம்பித்தப்போ. ஸோ அப்போலேருந்து எடுத்தது தான். கோபி பிரசனாட்ட அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னதால கோபி வந்து அந்த ஐடியா வச்சு டிசைன் ஒன் பண்ணி ஆல்டர் ஈகோன்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்படி அவ்வளோ. இந்த ஹைனா போர்ஷன் வந்து பயங்கரமாக இருக்குன்றது படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் இன்டர்வியூஸில் பேசும்போது பயங்கரமாக இருக்குது. அதேமாதிரி ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் வந்து சிஜியில் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது அப்படின்றது. ஆனால் லியோன்னு பேர் வச்சுருக்கோம், அனிமல்லாம் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம சிங்கம், புலி அந்த மாதிரி பெரிய பெரிய அனிமல், யானை ஈனெல்லாம் காட்டியிருக்கலாம். ஆனால் ஹைனாவோட சண்டை அப்படின்ற விஷயம் வந்து ஹைனா என்ன ரீசன் ஹைனா அப்படின்றது அது உங்களுக்கு பிடிக்குமா? பேசிக்காக வந்து இந்த போர்ஷன் நல்லா வந்திருக்குங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்கும், நம்ம ஆடியன்ஸ்க்கு பயங்கர புதுசாக இருக்கும். தியேட்டரில் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த 10 minutes எபிசோட் ரொம்ப கிராண்டியராக செம்மையாக இருக்கும். பட் ஏன் ஹைனா அப்படின்னா எனக்கு அதோட அந்த நேச்சராகவே வந்து அது ஹைனா வந்து கத்தாது, உருமாது. அது வந்து ஹைனா லாஃப்னு தான் சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி இப்போனா ஒரு மாதிரி சிரித்த மாதிரியாக ஒரு இது கேட்குற மாதிரியாக இருக்கும் சவுண்டாக. அண்ட் அந்த க்ரீச்சரே வந்து ஒரு பயம் கொடுக்கக்கூடிய க்ரீச்சர். அந்த அதோட ஜாஸ்லாம் வந்து லைனோட ஈக்குவலாக பவராக இருக்கும்பாங்க. ஏன்னா இந்த ஸ்கேவஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க, வெறும் எலும்பு மட்டுமே கடிச்சிக்கிறது. ஸோ அதுக்கு வேண்டி அந்த க்ரீச்சரை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மற்றதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணது தான். ஓகே, ஏன்னா பார்க்கும்போது ஹைனா கழுதைப்புலி இதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின் போது அதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு. ஏன்னா இப்போ படம் ஆரம்பிச்சிச்சு, அடுத்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, கமல் சார் சொல்லியிருந்தாரு, இப்போ தம்பி லோகேஷ் வந்து அடுத்த படம் பண்ணோம், அதுவும் என்னோட படம் மாதிரி தான் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ விக்ரம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக விக்ரம்லேருந்து நீங்கள் லியோக்குள்ளே வரும்போது இல்லை இப்போவும் கூட சார் இந்த படத்தை பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ இல்லை ஒர்க்கை பற்றியோ ஏதாவது கேட்குறது உண்டா கமல் சார்? எப்போ மீட் பண்ணாலும் கேட்பார். இப்போ நான் சென்சார் போகும்போது பக்கத்தில் ஒரு டப்பிங் போயிட்டு இருந்தது ஒரே ஸ்டுடியோவில். நேராக போய் சார் கூட நின்றுட்டு ரொம்ப நேரம், ஒரு 1/2 மணி நேரம் நின்று பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவர் கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் திருப்பி இங்கே சென்சாருக்குள்ளே போனேன். அப்போ போகும்போது கேட்டுருந்தார் எப்படி வந்திருக்கு என்ன இது எல்லாமே. அண்ட் பார்த்தோன்னா ஆப்வியஸாக அடுத்து என்னென்னு அந்த டிஸ்கஷன் வந்துடும், எப்படி இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் தான் பேசிட்டு இருக்கோம். அது எப்பவுமே கேட்பார். அண்ட் ஒரு ரெகுலர் ஃபோன் கால் இருக்கும், எப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிருப்பார். அப்படியே இல்லைன்னா எல்லாம் சொல்லி தாண்டும் போது நான் கேட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ ஆல்ரெடி ஹியூமர் பற்றின விஷயங்கள் வந்து நம்ம விகடன் கொடுத்த இன்டர்வியூமே வந்து கேள்வியாக கேட்கப்பட்டுச்சு. ஹியூமர் போர்ஷன் ஆஃப் சைடு வந்து உங்களுடைய கதையில் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கே அப்படின்ற மாநகரமில் இருக்குது. அதை கம்பேர் பண்ணுவோம் அங்கங்கே டயலாகில் தான் அது ஒர்க் ஆகுமே தவிர தனியாக ஒரு போர்ஷனாகவும் இருக்காது. ஸோ விஜய் சார் ஹியூமரில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார். இதில் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஹியூமர் சைடு ஏதாவது? கொஞ்சம் இல்லை, சீரியஸான ஃபிலிம் இது. ஓகே, இதில் இல்லை. ஏன்னா ஹியூமர்ன்றது காமெடியாக மட்டும் சொல்லலாம். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவரோட சின்ன சின்ன இந்த ஃபன்னி விஷயங்கள் அவர் யூஸ்வலாக பண்ணுறது இருக்கும், கதைக்குள்ள அந்த மாதிரி தான் அதில் இருக்கும். பட் ஆனால் எபிசோடா ஹியூமரா அப்படிங்கிற மாதிரி தனியாக அதில் ஒன்றும் இல்லை. ஏன்னா அது படம் ஆரம்பிச்சதுலேருந்தே இட்ல ஹேவ் சீரியஸ் மோட் டுவர்ட்ஸ் எண்டு வரைக்குமே. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வர ஒன்லைனர்ஸ் சின்ன சின்ன டைலாக் மட்டும் அது யூஸ்வலாகவே பயங்கர டென்ஷனாக இருக்க ஒரு சீனில் நீங்கள் சின்னதாக ஏதோ ஒரு கிராக் பண்ணால் கூட அது பெரிய லாஃபாக மாறிடும். எல்லோரும் அந்த டென்ஷனை மறந்து ஒன்று சிரிக்கிற மாதிரி ஆகிடும். சின்னதாக ஏதாவது சொன்னாலே போதும். ஸோ அந்த லெவலுக்கு மட்டும்தான் வச்சுருப்பேன். நான் அந்த மூடையும் கெடுத்துடக்கூடாது அந்த சீனோடதையும். ஸோ
ஓகே. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸில் பழைய பாடல்கள் போடுறது அப்படின்றது வந்து கைதி வந்து பெரிய ட்ரெண்ட் செட்டர். ஜும்பலக்கா ஜும்பலக்காலேருந்து விக்ரமே நீங்கள் வந்து சக்கு சக்க வத்தி குச்சி இந்த மாதிரி நிறைய பாடல் லோகேஷ் பிளேலிஸ்ட்னே ஒன்று தனியாக இருக்குது. இப்போ அதே மாதிரி நிறைய படங்களில் வந்து இந்த ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப பயங்கரமாக பேசப்பட்டனால. ஸோ இந்த ஒரு ஐடியா எங்கே எப்படி தோணுச்சு உங்களுக்கு கைதியில்? ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா படங்கள்லையும். நான் கைதியில் நான் அதுக்கு முன்னாடி பண்ண என்னோட ஷார்ட் ஃபிலிம்லேயே இந்த அவியலில் வந்துச்சு களம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருப்பேன். 2013 ஷூட் பண்ணது. அதுலேயே சாங் வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ அது எனக்கு பேசிக்காக ஒரு இதே தான் இப்போ சொன்னதே தான். சீரியஸாக இருக்கிற சுச்சுவேஷனில் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ சாங்கோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா இந்த மூணு நான் இப்போ எப்படி பார்க்குறதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஆடியன்ஸுக்கு. சீரியஸாக பார்க்குறதா இல்லை சிரிக்கிறதான்னு. ஸோ அந்த பேலன்ஸ் தான் அது ஒரு மாதிரி அது ஒரு ஃபன், அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபன் எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால பிடிச்சது. இதில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. சூப்பர். எத்தனை இருக்குன்னு ஷேர் பண்ணலாமாண்ணா? இல்லை, அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எகெயின்ஸ்டாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஜய் சார் பேசுகிற அந்த வார்த்தை அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே சொல்கிறதுனா விஜய் சார் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார், அவருக்கு அவ்வளோ குழந்தைங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இந்த பிளட்டி ஸ்வீட்டுன்ற வார்த்தையே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்த படங்களே சரி. ஸோ இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கலாமான்ற ஒரு டிபேட் வந்து இப்போது போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யோசிச்சிருந்திருப்பீங்க, சார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, ஒன்றும் இல்லை சார். அதான் நான் சொல்கிறேனே, அந்த கதைக்கு அந்த தேவைப்பட்டது, உண்மையிலேயே அந்த சீனில் அந்த எமோஷனுக்கு தேவைப்பட்டது. அது நம்மளை அறியாமல் பேசுகிற வார்த்தை தானே. நம்ம கோவத்தில் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் சிலது என்ன பேசிடுவோம்ல, அதுதான். அண்ட் அன்றைக்கி அந்த சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் அவர் என்ன கேட்டார். மோஸ்ட்லி எதுவுமே கேட்க மாட்டார் படம் ஆரம்பிச்சிருந்து. இது ஓகே வைப்பா, இது தப்பாக இருக்குமா, நான் பேசிட்டுமா இந்த நிலகுன்னு சொல்லி கேட்டார். நான் தான் அவரை பேச சொன்னேன். இல்லைன்னா இது கரெக்டாக இருக்கும், இந்த பேசுங்க, இந்த கேரக்டராக இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்னு. ஏன்னா அவர் கன்வின்ஸ் பண்ணி தான் அவர் பேச சொன்னேன், போனார். ஐ டேக் ஆல் த ப்ளேம். ஏன்னா அது நடிகர் விஜய் சார் அதை சொல்லலை. அது அந்த படத்தில் வர கேரக்டர், பார்த்திபனாக இருக்கிற கேரக்டர் அந்த டைலாக சொல்கிற மாதிரியாக இருந்தது. அண்ட் நீங்கள் ரூட்டடாக ரியலாக ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வரதில் நீங்கள் வேறு என்னென்ன மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும்? அதுக்குன்னு கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தால் ஓகேன்னு நான் சொல்லலை. அந்த கேரக்டர் தன்னை மீறி ஒரு எல்லை மீறி ஒரு புஷ் பண்ணும்போது வெளிப்பாட்டில் அப்படி சொல்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் அந்த ட்ரைலரில் அவர் அந்த கத்துறதுக்கும் அடுத்து போகிற லீடுக்கும் எனக்கு நடுவில் தேவைப்பட்டது. ஸோ அதனால தான் அதை வச்சது. மற்றபடி ஓகே. ஏன்னா மாஸ்டர்லேயுமே ஒரு விஷயம் இருக்கும், அதெல்லாம் தேட்டரில் வரும்போதும் டெலிவிஷனில் வரும்போதும் மியூட்டடாக தான் இருக்கும். இப்போவும் இது தேட்டரில் மியூட் தான். ஓகே. ஸோ இது யூடியூப் வெர்ஷனுங்கிறதுனால இதாக சென்சார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல தேட்டரில் சென்சார் தான். ஓகே. ஏன்னா அடுத்தடுத்து இந்தியாவில் இருக்க பெரிய ஸ்டார்ஸ் வந்து உங்களோட படம் பண்ணோம் அப்படின்றத வெளிப்படையாகவும் இன்டர்வியூஸ்லாம் சொல்கிறாங்க, ஸ்டேஜஸில் சொல்கிறாங்க, உங்ககிட்ட பர்சனலாக பேசுகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அடுத்து நீங்கள் ரஜினி சாருக்கு படம் பண்ணுறீங்க, அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு பேங்க் எம்ப்ளாயி அப்படின்ற ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு சூழல் இருந்ததில்ல. ஸோ அந்த லோகேஷ் கனகராஜை இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? நம்ம எப்படி இருந்தோம்ல அப்படின்ற மாதிரி, எப்படி இருந்தோம்னா அது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நாஸ்டாலஜியாக கேட்குறேன். இல்லை, நான் சொல்கிறேனே, இல்லை பெஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்கிற ஏரியாக்குள்ளேயே நான் போனதில்லை. நான் இருந்து எல்லா இடத்தையுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட இப்போ வரையும் டச்சில் இருக்கேன். அங்கே பேங்க்கில் இருக்கும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போவும் ஒலிம்பியா டெக் பார்க் கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே இருக்கிற அந்த பின்னாடி இந்த சின்ன கடையிலேருந்து அந்த ஸ்மோக்கிங் ஜோன்லேருந்து நம்ம அங்கே தான் ஒர்க் பண்ணோம் 4 வருஷங்கிறது ஈஸியாக தெரியும். அண்ட் நான் மோஸ்ட்லி எல்லா ப்ராசஸுமே நான் சந்தோஷமாக தான் பார்ப்பேன். அங்கே எப்படி இருந்தோம், இங்கே இப்படி இருந்தோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதே தான் இருக்கும். அதனால் இல்லை, நான் நாஸ்டாலஜியாவாக கேட்குறேன். எப்போ திடீர்னு காலேஜ் ஃப்ரெண்டு பேசும்போது திடீர்னு காலேஜ் ஞாபகங்கள் வரும். இப்போ நீங்கள் இருக்க ஒரு இடத்துல இருந்து இது ஃப்ளாஷ்பேக்காக தெரியும். இல்லை, நான் மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸு கூடவே தான் வச்சுருப்பேன். ஐ மீன் என் கூட காலேஜில் இருந்தவங்களெல்லாம் இப்போ நான் இங்கே இப்போ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்துக்கிற மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ அது நான் எப்போ நினச்சிக்கிறது உண்டு. அண்ட் காலையில் நான் அந்த ஃபங்க்ஷன் கூட பார்த்துருப்பீங்க, பேங்க்கில் வேலை செஞ்சவங்க அந்த எம்ப்ளாயிலாம் அவங்க சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்தாங்க. அது ரெகுலராக டச்சில் இருக்கிறதால டக்குன்னு போய் அங்கே நிறுத்தி பார்த்துட்டு வர்றதுக்கு இல்லை. ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸும் மாற்றிட முடியாதுல்ல. எங்கே நம்ம போனாலும் நம்பி பேசுகிறதுக்கும் ஒரு நம்ம ஜாலியாக எதை வேணால் ஷேர் பண்ணுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தானே முக்கியம். ஸோ அதனால் நான் விட்டு கொடுத்தல. நிச்சயமான. ஏன்னா இப்போ உங்களுடைய நண்பர்கள் இப்போ மாவீரன் வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு மனோன் அஸ்வின் அவர்களோட டைரக்ஷனில். அடுத்து நித்திலன் அவர்கள் படம் பண்ணுறாங்க குரங்கு பொம்மைக்கு அப்புறம் இவ்வளோ வருஷம் கழிச்சு விஜய் சேதுபதி அவருடைய 50வது படம் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் எல்லோரும் நல்ல கான்டாக்டில் தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ நான் கம்பேர் பண்ணல,
அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய நீங்கள் ஒரு டப்னு ஒரு விஷயம் அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க படங்கள் வரும்போதோ இல்லை அதில் ஏதாவது ஸ்கிரிப்ட் பற்றின டிஸ்கஷன் வரும்போதோ இல்லை இது இப்படி பண்ணான ஏதாவது சஜஷன் உங்களுக்கு அவங்களோ அவங்களுக்கு நீங்களோ அதெல்லாம் இப்பவும் சொல்கிறது உண்டா? இந்த செகண்ட் வரையும் பண்ணிட்டு தான் இருக்கும். மாவீரனுக்கு டிஸ்கஷன் அப்போ கடைசி 2 நாளுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷன் எபிசோட் பண்ணுற டைம் கூப்பிட்டுருந்தா அப்போ என்னால் போக முடியல. விக்ரம்க்கு அவன் தான் ஃபைனல் டிஸ்கஷன் வந்திருந்தான், அஸ்வினும் இவங்களும். அண்ட் எல்லாருக்குமே எல்லோரும் பண்ணுற கதைகள்லேருந்து எல்லாம் தெரியும். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் காமன் ஃபேக்டர் ஒருத்தர் இருக்கான், ஃபிலோன்னு. அவன் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் எடிட்டர். ஸோ அதனால் எல்லாரோட படமும் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அண்ட் அவன் எடிட்டர்னால எல்லோரும் ஒன்றா தானே இருப்போம். இப்போ நான் போகும்போது மாவீரன் போயிட்டுருக்கோம், என்னோட போயிட்டுருக்கோம், நித்தில் நன்னாது போயிட்டுருக்கு, இப்போது இவர் ஞானவேல் சார் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்கள் தானே இருக்குது. அப்புறம் வேறு யார், உரியடி விஜய், அவனோட படம் இப்போது ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதை நான் ப்ரெசென்ட் பண்ணலான்னு வேறு இருக்கேன். இப்போது இந்த லியோவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். வேறு யார், ரத்னா ஆப்வியஸாக அவன் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் ஒன்று பண்ணுறான். ஸோ எல்லாருமே சுற்றி ஒன்றா தான் இருக்கும். அதனால் பெருசாக ஒரு பெரிய இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அந்த இதெல்லாம் இல்லை. எவனும் மதிக்க கூட மாட்டானுங்க, எல்லாம் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நடுவில் நீங்களும் அனிருத் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறீங்கன்ற பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்தது. அது உண்மைதானா? பேச்சுவார்த்தை போச்சா? ஆமாம், ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போச்சு. அது அன்பரி மாஸ்டர் வந்து அவங்க பண்ணணும்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. அன்பரி மாஸ்டருங்கனால என்னால் மறுக்க முடியல, எனக்கு அவங்க அண்ணன் மாதிரி. அண்ட் ரொம்ப தூரம் போச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருந்தோம். நான் இம்மிடியேட்டாக அடுத்து அவங்க அன்பரி மாஸ்டர் ஒரு எல்லா ஸ்டேட்லேயும் படங்கள் பண்ணிருக்காங்க, அணி சொல்லவே வேணாம். ஸோ இப்படி இருக்கும்போது அப்படி போய் ஒன்று பண்ணிடக்கூடாது அப்படின்னா எனக்கு பேசிக்காக போய் நடிக்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை கூட வந்ததில்லை. அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு நானே ஏதோ நல்லா எழுதி பண்ணிடுவேன். பட் அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. அதை மீறி நான் பண்ணணும்னு நினச்சது வந்து அன்பரி மாஸ்டருக்காக. எனக்கு ஆக்ஷன் தான் பேசிக்காக பிடிக்கும். ஸோ சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு யோசிச்சதும் உண்டு. பட் அதுக்கப்புறம் எல்லோரும் பிஸியாக இருந்ததால் இல்லை அப்படி பண்ணோன்னா தப்பாயிடும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடி வச்சிட்டோம். இப்போதைக்கு ஹோல்டா இல்லை போஸ்ட் பண்ணானா? இல்லை, இப்போ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு இதை பற்றி நினைக்கிறது கூட டைம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே வச்சிட்டோம். நாளைக்கு அன்பரி மாஸ்டர் வந்து டக்குன்னு அதை வேறு யாராவது வச்சு டைரக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க. அதனால தான் இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி. இன்னொன்று ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி பேசும்போது ரத்னா அவங்களோட ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவருக்குமான பாண்ட் அப்படின்றது நிறைய இடங்களில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ மாஸ்டரில் பொன் பார்த்திபன் அவர் ஒர்க் பண்ணார். இதில் வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரி ஜில்ஜங் ஜக்குடைய இயக்குனர் மிஸ்டர் தீரஜ் வைதி. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் ஆல்ரெடி பழக்கம் இருந்துச்சா இல்லை எப்படி நடந்துச்சு? இவர் எப்படி உள்ளே வந்தார்? தீரஜ் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற டைமில் தெரியும். ஓகே. அப்போது நல்லா தெரியும். அப்புறம் எல்லாம் ஒரே டைமில் தான் அந்த படம் எங்களுக்கு எல்லாம் ரிலீஸ் ஆகிருந்தது. என்னது உரியடி, இவனது, ஸோ இதெல்லாமே ஜில்ஜங் ஜக்லாம் அந்த டைம் தான் வந்துச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஜில்ஜங் ஜக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் மனம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போது பேசிக்கிட்டது உண்டு. அதுக்கப்புறம் எனக்கு அவனோட அந்த குவக்கியான சில தாட்ஸ் ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் டிஸ்கஷனில் இருக்கலாம்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பேசணும். அதுக்கப்புறம் இல்லை அவன் டைலாக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை ஒன்றும் டைலாக் பாட்டில் சேர்த்திட்டோம். ஸோ அடுத்த படம் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இதில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, எனக்கு புரியுது. இப்போது மார்ச் எண்டில் இல்லைனா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஷூட் போகிறோம். ஓகே. ரஜினி சார் படம். அதுக்கு எனக்கு இந்த படம் முடிச்சோன்னா ஒரு வாரம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். விக்ரம் பார்த்துட்டு சார் சொன்ன விஷயங்கள் என்ன? விஜய் சாரும் சரி, ரஜினி சாரும் சரி. விஜய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ பார்த்துட்டு அவர் ரீசெண்டாக கூட இப்போ பார்த்தார் மறுபடியும். இப்போ ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி பார்த்துட்டு அதே ஃபேஸில் இருக்குமா நம்மளதே என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு சொல்லிட்டு இருந்தார். ரஜினி சார் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் கால் பண்ணார். அவருக்கும் ரொம்ப பிடிச்சது, பயங்கரமாக இருந்துச்சுன்னாரு. ஒய் கட்டப்பா கேள்வி பாகுபலின்னு இந்தியாவே கேட்ட மாதிரி லியோ வந்து எல்சியூவில் இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்வி தான் ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. ஸோ இருக்கா இல்லையான்னு நான் கேட்கல. ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த படம் பார்த்துட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லை, நான் தான் சொல்கிறேன், இந்த ஒரு இவ்வளோ தூரம் ஒரு இதை மெயின்டைன் பண்ணிட்டோம். இதில் இப்போது இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் ஈக்குவலாக சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது 2 சைடும். ஸோ அதனால் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை, நேராக தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம்னு முடிவு பண்ணிடுறேன். ஒருத்தர் பற்றி கேட்க மறந்துட்டேன், உங்களுடைய ஃபேவரட் மன்சூர் அலிகான் அவர்கள். ஃபைனலி ஏன்னா கைதியில் வந்து அவரை நீங்கள் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்ற ஓகே. ஆனால் ட்ரெய்லரில் ஒரு கைதியாகவே அவர் பார்க்க முடியுது. நான் ரெடி தான் பாட்டில் வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்றத நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே இதில் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ஏன்னா அவர் இன்டர்வியூஸே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவரை பற்றி செம ஃபன். ஃபஸ்ட்டு அவர் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ஆள். அவர் சரியான ஃபன் அவர் ஒர்க் பண்ணது.
இங்கே என்னன்னா அந்த ஃபன் டைம் வந்து படத்தில் இல்லை, படத்தில் எல்லாமே சீரியஸ் நோட்டில் அவர் கூட இருந்ததுனால அந்த ஃபன் இல்லை. பட் ஆனால் அவரோட இன்ட்ரோவை எல்லோரும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க இந்த இதில். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ லியோ வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்களாம் ரொம்ப 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 அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து நீங்கள் ரஜினி சாருக்கு பண்ண போகிற படத்துக்கு வாழ்த்துக்கள். அடுத்து இந்தியாவில் முக்கியமான பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் உங்களோட படம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்கும் வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். கீப் என்டர்டெய்னிங், கீப் இன்ஸ்பைரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம். Ponvandam Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Ponvandam Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.